நேற்று நைட்டு அரோரா சபரி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, சாண்ட்ராவுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து அநியாயமாக தட்டி பறிச்சிருக்காங்க. அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் அடுத்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் எனக்கு கரெக்டாக புரியலை. அவங்க வந்து அவங்க ஒருவேளை காரில் இருந்திருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. பட் அரோராவை வந்து பிடிச்சி தள்ளி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸை வந்து அரோரா இல்லை சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸை பறிச்சிருக்காங்க. அதனால நான் ஒருவேளை இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகியிருந்தேன். நான் பார்வதி கூட கேட்டிருப்பாங்க, இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த வாரம் எவிக்டாக சான்ஸ் இருக்கான்னு பார்வதி கூட கமர்தீன் கிட்ட கேட்டிருப்பாங்க அன்றைக்கி லைவில். அதே மாதிரி அரோராவும் யோசிச்சிருக்காங்க, ஒருவேளை நான் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணியும் நான் இந்த வாரம் எவிக்ட் ஆனேன்னா ஆதிரை கிட்ட அந்த 24 ஹவர்ஸை கேட்டாங்க தெரியுமா, உங்களுக்கு யாருக்கு அந்த 24 ஹவர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்கிட்ட வந்து உங்களுக்கு டிக்கெட்டு ஃபினாலேவை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து சாண்ட்ராக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சபரிக்கிட்ட சொல்கிறாங்க. சபரியும் அப்படியான்னு கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் திவ்யா வராங்க. திவ்யா இதை பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா வராங்க. கைஸ் அப்படின்னோடனே சபரி சும்மா டீஸ் பண்ணுறாரு, ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ வந்துட்டு அரோரா கிட்ட வந்துட்டு இவங்க திவ்யா கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் நம்மளோட ட்ரெஸ்லாம் இன்னும் வரல அப்படின்னு. அப்போ அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க சபரி கிட்ட திருப்பியும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கண்டினியூஷன் பண்ணுறாங்க. பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீயா இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்ப, ஏன்னா அவங்க ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை இப்போ தட்டி பறிச்சதுனால அவங்களுக்கு தான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சாண்ட்ராவை பற்றி சபரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட கேட்குறாங்க, என்னடி என்ன வேணும் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க இல்லை ட்ரெஸ் எதுவும் வரலையா, அதை கேட்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னோடனே ஃபோன் பண்ணிடு டெக்ஸ்ட் பண்ணிடுன்னு சும்மா சபரி டீஸ் பண்ணுறாரு. அதுக்கு இவங்களும் ஆமாம்மா நான் மெயில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.